ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காலத்திற்கு முன்பு விந்தியா மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து பேர் மங்கள்பூர். மங்கள்பூர்ல திறந்த வேலைகள் இருக்கு, நல்ல வயல்வெளிகள் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெண் என்ன பண்றா, நல்லா சாணத்தை உருட்டி வரட்டியாக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த பெண் பேர் சம்பா. சம்பா தன் வாயில ஏலக்காய் வச்சுட்டு என்ன பண்றா, நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு கரடுமுரடான ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில இளவரசோட மகன் அர்ஜுன் தேவ் வந்துட்டு இருக்காரு. அர்ஜுன் தேவ் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே குறும்புத்தனமும் அகங்காரமும் அதிகமே கொண்டவர். அர்ஜுன் தேவுக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம குதிரை மேல ஏறி கீழே குதிக்கவும் சம்பா பயந்துட்டா. சம்பா பயந்த உடனே சம்பாவுக்கு ரொம்ப கோவம் அதிகமா வந்துருச்சு. அப்போ உடனே அந்த பெண் கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசனோட மகன் அர்ஜுன் தேவ் கேட்கிறாரு. இந்த ஊரோட பேர் தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்க ஆணவத்தை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க. இந்த ஊரோட பேர் மங்கள்பூர் அப்படின்னு சொல்றான். ஏ பெண்ணே, உனக்கு இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்றா. அப்படின்னா நீங்க நல்லபடியா நடந்துட்டீங்கன்னா நானும் நல்லபடியா நடந்துப்பேன்னு சொல்லிட்டு இந்த சம்பாவும் திமிராவே பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த அர்ஜுன் தேவ் சொல்றாரு, உன்னோட தலைவிதி என்கிட்ட தான் இருக்கு. நான் உன்னை திருமணம் பண்ணுவேன். திருமணம் பண்ணும்போது 4வது சுற்றுதான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். திருமணமும் முழுமையை அடையாது, நீ கன்னியாவே கடைசி வரைக்கும் இருப்ப. இதுதான் என்னுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ உடனே அந்த கிராமத்து பெண் சம்பா, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றா. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்காக ஒரு மகனை பெற்றெடுப்பேன். அந்த மகனால உங்க அகங்காரத்தை அழிப்பேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு அழிக்கணும்னா நான் அந்த கிராமத்துல வளர்ந்த பெண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சபதமிடுறா. அந்த இடத்துல அர்ஜுன் தேவ் எந்த வார்த்தையும் பேசாம உடனடியா புறப்பட்டு போயிடுறாரு. அரண்மனைக்கு போறாரு. அரண்மனைக்கு போற உடனே அவர் ஒரே மனசு ரொம்ப வருத்தத்திலே இருக்காரு. யார்கிட்டயும் பேசுறது இல்ல, ரொம்ப அமைதியா இருக்காரு. நல்லா சாப்பிடுறது இல்ல, நல்லா தூங்குறது இல்ல. அப்ப அரண்மனையோட ராஜா பிரதாப் தேவுக்கு ஒரே கவலை. என்ன, தன்னுடைய மகன் எப்பவுமே சுட்டியா சுறுசுறுப்பா இருப்பானி, ஆனா இப்ப அவன் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ராணியும் ராஜாவும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. சரி, இவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். அவனுடைய நெருங்கிய நண்பரை கூப்பிடலாம் அப்படின்றாங்க. அவனுடைய நெருங்கிய நண்பர் வராரு. அர்ஜுன் தேவோட நெருங்கிய நண்பர் நீலகாந்த கூப்பிடுறாங்க. நீலகாந்தனும் என்ன அர்ஜுன் தேவ் கிட்ட பேசுறது. என்ன அர்ஜுன் தேவ், ஏன் ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்னதான் விஷயம் அப்படின்றாரு. இல்லடா, நான் மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தேன். நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே தன் நண்பன் நீலகாந்த் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறான். அப்ப நீலகாந்த் சொல்றான், இவ்வளவுதானே நண்பா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ நினைச்சது எல்லாமே நடக்கும், அதே மாதிரி நான் செய்யறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீலகாந்த் ராஜாவை போய் சந்திக்கிறான். ராஜா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றான். ஆனா ராஜா கிட்ட நடந்த முழு விஷயத்த சொல்ல மாட்டான். பாதி விஷயத்த மட்டும் தான் சொல்றான். அதாவது அந்த பெண்ணை பார்த்ததாவும் அந்த பெண்ணை காதலிப்பதா மட்டும் தான் சொல்றான். அவ்வளவுதானே, ராஜா சிரிச்சாரு. இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு உடனடியே நம்மளோட ராஜ புரோகிதரை கூப்பிடுங்க. ராஜ புரோகிதரை கூப்பிட்டு அந்த நில உரிமையாளர்கிட்ட போய் பேச சொல்லுங்க. அந்த நில உரிமையாளர்கிட்ட கண்டிப்பா பேச சொல்லுங்க அப்படின்றாரு. உடனே ராஜ புரோகிதரும் உடனடியா அந்த கிராமத்துக்கு மங்கள்பூருக்கு வராரு. மங்கள்பூருக்கு நில உரிமையாளர் சந்திக்கிறாரு. இந்த மாதிரி உங்க பெண்ணை திருமணம் பண்ண ராஜா எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. ஏனோ அந்த நில உரிமையாளர் அழறாரு. ஐயா, நாங்க ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்க தகுதி என்ன, எங்க தகுதி என்ன, உங்களுக்கு இதுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்னு சொல்றாரு. இருந்து ராஜாவோட அவமதிப்பு ஆயிடுச்சுன்னா அது நம்மளை கொண்டுடுவாங்களேன்னு ஒரு பயத்தான பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சம்பாவோட அப்பா அதை ஒத்துக்கிறாரு. சம்பாக்கு அதை பார்த்த உடனே ஒரே எரிச்சல், என்ன சேர்ந்து எதுவுமே ஒண்ணுமே புரியாம இருக்கு. அப்ப அதே மாதிரி நல்லபடியா வரிசை எல்லாமே கொண்டு வராங்க, எல்லாமே செய்யறாங்க. பல்லக்குல ராஜா வராரு. திடீர்னு அந்த திருமண ஊர்வலம் நடந்துட்டே இருக்கு. புரோகிதர் வராங்க. எல்லாம் மந்திரம் முழுக்க எல்லாம் நடந்துட்டே இருக்கு. 3 முறை சுத்துறாங்க. 4வது முறை வந்தபோது ஒரு மாதிரி நெஞ்சு பிடிச்ச மாதிரி விழுந்துட்டாரு. உடனே அர்ஜுன் தேவரோட நண்பர் நீலகாந்த் என்ன பண்றாரு, ஐயோ ராஜாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு, அதனால நம்ம உடனடியா மருத்துவருக்கு பார்க்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உடனே ராஜாவை கூட்டிட்டு இளவரசரை கூப்பிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. ராஜா தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. ஆனா யாரும் கவனிக்காத இடத்துல சம்பா என்ன பண்ற, அந்த இளவரசர் கிட்ட இருந்த வால் எடுத்துக்கிறா. வால் எடுத்து என்ன பண்றா, அந்த புரோகிதர மந்திரம் சொல்றான். புரோகிதர மந்திரம் சொல்லி அந்த சுற்றுக்களை நல்லபடியா முடிக்கிறா. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. சம்பாவோட அப்பாவுக்கு ஒரே வருத்தம். தன் மகளை கொண்டு போய் அரசவையிலும் கொண்டு போய் விட முடியாது. ஏன்னா அவங்க எதிர்த்து பேசுற அளவுக்கு நம்மளும் ஒன்னும் பெரிய பணக்காரங்க கிடையாது, ரொம்ப ஏழ்மையானவங்க, நம்ம என்ன பண்றது, நம்ம பெண்ணோட வாழ்க்கை எப்படியே போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காரு. சம்பா என்ன பண்றா, அப்பா நான் புனித யாத்திரை போறேன், கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் அப்படியே போயிட்டு வரேன், மனசும் சரியில்லைப்பா அப்படின்றா. சரி, சம்பாவோட அப்பா என்ன பண்றாரு, கொஞ்சம் பணம் நகையெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு, நல்லபடியா போயிட்டு வாமான்னு சொல்றான். ஆனா சம்பா புனித யாத்திரை போல. சம்பா அர்ஜுன் தேவோட நகரத்துக்கே போறா. மேல உள்ள அவ்வளவு ஒரு கோபம் அர்ஜுன் தேவுக்கு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. நல்லபடியா அவனை கண்டிப்பா நான் பழிவாங்கன்ற இடத்தோட போயிட்டு இருக்கா. அப்ப அர்ஜுன் தேவ் இடத்துக்கு போயிட்டு இருக்க நகரத்துல உள்ள தான் அப்பா கிட்ட வாங்கின காசுல அந்த நகரத்துல ஒரு சின்ன வீடு எடுத்து தங்குறா. மிச்சம் இருக்கிற காசுல என்ன பண்றா, கொஞ்சம் மாடுகள் வாங்குறா. மாடுகள் வாங்கி கறக்குறா, சந்தையில விற்கிறா. அந்த மாட்டுக்கு தேவையான பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் வாங்கி கொடுக்குறா. அந்த மாட்டை கறக்குறா. அந்த பால் நல்லா திக்காவும் சூப்பராகவும் இருக்கிறதால அந்த பால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சம்பா அந்த இடத்துக்கு போறா. சம்பா அந்த இடத்துக்கு போறோம் என்ன பண்றா, தன்னோட தோற்றத்தை முற்றிலுமா மாத்திக்கிறா. ரொம்ப எளிமையாவும் ரொம்ப அமைதியானவனும், சம்பான்ற தோற்றம் தெரியவே கூடாதுன்ற எண்ணத்தோட சடச்சடன்னு பேசுறது இல்லாம ரொம்ப அமைதியாவும் பேசுறது, எல்லாமே தன் தோற்றத்தை எல்லாருமே மாத்திட்டா. அப்ப நகரம் முழுவதும் இந்த பால் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன பண்றா, சம்பா அதுல என்ன பண்றா, தயிர் போட ஆரம்பிச்சா. தயிர் போட்டு சந்தையில ஒரு பக்கமா ஒரு பானையை எடுத்துட்டு ரொம்ப மென்மையான ஒரு தோற்றம் போட்டு அழகா அந்த இடத்துல உட்காந்துட்டு பாலும் தயிரும் விற்க ஆரம்பிச்சா. அப்போ ஒரு நாள் அர்ஜுன் தேவோட நண்பர் நீலகாந்தன் வரான். என்ன பண்றான், அந்த தயிர் வாங்கி சாப்பிடுறான். அந்த தயிர் பாத்தீங்கன்னா அவ்வளவு ருசியா இருக்கு.
கண்டிப்பா நம்ம நண்பருக்கும் வாங்கி போய் தரணும்னு என்ன பண்றா, சம்பான்ற பெண் பேர் வந்து என்ன பண்றா, மாதவின்னு மாத்திக்கிறா. மாதவி கிட்ட இருந்து தயிர் வாங்கிட்டு கொண்டு போய் என்ன பண்றா, அர்ஜுன் தேவி கிட்ட தரா. அர்ஜுன் தேவி இந்த தயிரை பார்த்த உடனே அந்த தயிரை சாப்பிட்டோன்னே அர்ஜுன் தேவிக்கு அவ்வளோ ஒரு விருப்பமாயிடுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு டேஸ்டா அவன் தயிர் அவன் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது. இப்படி ஒரு தயிரா, யார் அந்த பெண் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நீலகண்டன் சொல்றான், இந்த மாதிரி நம்மளுடைய நகரத்துல தான் இந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க, நீ உனக்கு வேணா போய் பாரு அப்படின்றான். அந்த தயிரோட சுவை அவனுக்கு ரொம்ப பிடிச்சதால அந்த பெண்ணை யாருன்னு பார்க்கணும் ஒரு ஆர்வமும் வந்துருச்சு அர்ஜுன் தேவிக்கு. அதனால அர்ஜுன் தேவி என்ன பண்றான், நகரத்துக்கு போறான். நகரத்துக்கு போய் மாதவி கிட்ட போய் தயிர் வாங்கி சாப்பிடான். இப்படியே நாளடைவே தினமும் தயிர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சான். அவனுக்கு ரொம்ப அந்த தயிர் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. தினமும் போக ஆரம்பிச்சான். முதல்ல நட்பா மாறிச்சு, நட்பான்றது பிறகு காதலா மாறிச்சு. பிறகு ஒரு நாள் என்ன சொல்றான், மாதவி நீங்க எங்களோட அறைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அர்ஜுன் தேவ் என்ன பண்றாரு, அவனோட அறைக்கு போறா. அறைக்கு போயிட்டு இப்படி ஒரு நாள் என்ன பண்றா, மறுபடியும் அர்ஜுன் தேவ் வரும்போது சொல்றேன் நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு. அர்ஜுன் தேவுக்கு ஒரே அதிர்ச்சி, ஒரே பயமும் வந்துருச்சு. என்னது நீ கர்ப்பமா இருக்கே, என்ன சொல்ற அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றா, நான் வந்து எங்க ஊருக்கு போகணும், நான் வந்து புனித யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு தான் நான் எங்க ஊருக்கு வந்திருந்தேன். இப்ப நான் இங்க இருந்து எங்க ஊருக்கு போனா எங்க குடும்பத்தாரெல்லாம் என்ன தேடுவாங்க, நான் கிளம்பணும் அப்படின்றா. அப்ப அர்ஜுன் தேவ் எவ்வளவோ நீ வந்து இங்கே இரு எவ்வளவு கெஞ்ச, ஆனா இல்ல நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா, மாதவி அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். அப்ப அர்ஜுன் தேவ் என்ன சொல்றான், நீ வந்து என்னோட ஞாபகார்த்தமா வச்சுக்கோ, என்னைக்காவது நீ வந்து என்ன அரசபைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த தங்க முகூர்த்தை என்னோட காவலாளி கிட்ட காமி, அவங்க உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்காம உள்ள அனுமதிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த தங்க மோதிரத்தை கொடுக்குறா. மாதவியும் தான் வீட்டுக்கு வரான். தான் வீட்டுக்கு வந்தோடனே தான் அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அப்பா நான் அந்த மாதிரி வந்து நான் புனித யாத்திரை போல இந்த மாதிரி இந்த நகரத்துக்கே போயிட்டு நான் அர்ஜுன் தேவோட மகனை தான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு ஒரே பேர் அதிர்ச்சியா இருக்கு. இப்படியே நாட்கள் போக அவளையும் நல்லபடியா ஒரு மகனை பெற்றெடுக்கிறா. அந்த மகன் பாத்தீங்கன்னா நல்லா வளர்றான், ரொம்ப சுட்டித்தனமா இருக்கான், ரொம்ப முரட்டுத்தனமாவும் இருந்துட்டா இருக்கான். யார் கூட விளையாடினாலும் அவன் தான் ஜெயிக்கிறான், பெரிய வீரனாவே இருக்கான். அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றான், வேற ஒரு பையன் கிட்ட விளையாடும் போது என்ன பண்றான், அந்த பையனை குதிரையாக்குறான். அந்த பையனை குதிரையாக்கி என்ன சொல்றான், நீ தானே ஓடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் அழுதுட்டே இருக்கான். மாதவியோட பையன் பேர் வீர் வேற ஒரு பையனோட விளையாடிட்டு இருக்கும்போது என்ன பண்றான், வேற ஒரு பையனை குதிரையாக்கி அந்த பையன் மேல ஏறி உட்காந்துட்டான். அந்த பையன் வந்து ரொம்ப வலி தாங்க முடியாம தன் தாய் கிட்ட அம்மா இந்த மாதிரி வீரிய மேல உட்காந்துட்டான், எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அழுதோடனே அந்த தாய் மிகவும் கோபமானவன், ரொம்ப நேர்மையானவள் கூட. உடனே வந்து மாதவி கிட்ட பேசுறா, ஏன் மாதவி நீ எந்த குளத்துல போய் இப்படி பிள்ளையை பெற்று வந்து, இவன் இவ்வளவு முரடனா இருக்கான், எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறான், எல்லாரையும் அடிக்கிறான், எல்லாரையும் இந்த மாதிரி செய்யறானே, சொல்லு இந்த மாதிரிலாம் செய்யலாமா போலாமா, எந்த குளத்தை பிறந்தியோ அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டு மாதவி பேசிட்டு போறா. அப்ப வீர் ஒரு ஓரமா நின்று கேட்கிறான். அந்த பெண் போனதுக்கு அப்புறம் உடனே வீர் தான் வீட்டுக்குள்ள வரான். இங்க பாருங்கம்மா, நீங்க என் அப்பா யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க, என் அப்பா யாருன்னு சொன்னாதான் நானும் அவங்க கிட்ட பேச முடியும், நீங்க இப்படியே சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த பையனையும் உங்களையும் சேர்த்து நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறான். அப்ப வந்து மாதவி அழறா, அப்பா யாரு நான் சொல்றேன், ஆனா வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன், உங்க அப்பாவோட அகந்தே உன்னாலதான் அழிக்கணும் அப்படின்றா. சரி என்ன விஷயம் சொல்லுங்கம்மா அப்படின்னு. ஒரு நாள் இந்த மாதிரி நான் வயல்வெளியில உட்காந்துட்டு இருந்தேன், உங்க அப்பா என்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, திருமணம் பண்ணிட்டு 4 சுத்துல நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், நீ வந்து திருமணம் ஆகாதவளாவும் கன்னியாவும் இருப்பேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. நான் உங்க அப்பாவுக்கு சபதம் போட்டேன், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என் மகனால உங்களோட அகந்தி அழிப்பேன்னு சொல்லிட்டு நான் சபதம் போட்டேன். அதே மாதிரி நான் நல்லபடியா போயிட்டு அவர் ஊர்லயே போயிட்டு நகரத்தை ஒரு தங்க நான் வீடு எடுத்து தங்கி பால் வித்தேன். பால் வித்துட்டு உங்க அப்பாவை எனக்குதான் ஆக்கிக்கிட்டு நான் அவருக்கு ஒரு குழந்தை பெற்றெடுத்தேன், அந்த குழந்தை தான் நீ. இப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ உங்க அப்பாவோட அகந்தி அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்கம்மா கண்டிப்பா நான் எங்க அப்பாவோட அகந்தி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் அப்பாவோட நகரத்துக்கு கிளம்பி புறப்பட்டான், ஏன்னா அப்பாவை பழி வாங்கறதுக்காக. அப்ப அந்த நகரத்துக்கு போறான். அந்த நகரத்தோட ராஜ்யம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேவோட அப்பா பிரதாப் தேவ் வந்து உயிரிழந்திருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா இளவரசர் அர்ஜுன் தேவ் தான் ராஜாவா இருக்காரு அந்த நகரத்துக்கு. ஒரு கணம் வந்து வீர் யோசனை பண்றா, ராஜாவா இருந்தானா சாதாரண மனுஷரா இருந்தேன், நான் இங்க வந்தது எங்க அம்மாவோட நோக்கம் நிறைவேறதுக்காக தான், கண்டிப்பா நான் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர் தான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். வீர் வந்து இந்த நகரத்துல ஏதாவது வீடு பார்க்கணும்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான். அந்த ஊர்ல உள்ள கிணறு பக்கத்துல சுக்லாபாய்னு ஒரு தோட்டக்கார பெண் இருக்கா. அந்த பெண் கிட்ட போய் வீடு கேட்கறான். அந்த பெண் முதல்ல வந்து இவனுக்கு வீடு கொடுக்காம இவனை துரத்தி அடிக்கணும் தான் யோசனை பண்ணுவா. ஆனா அந்த பெண் கிட்ட ஒரு தங்க நாணயத்தை கொடுத்துட்டு எனக்கு இந்த வீடு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணும் தங்க நாணயத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பையனை வீர அங்கே தங்க வைக்கிறார். அன்னைக்கு என்ன பண்றான், அந்த நகரம் முழுவதும் இந்த ஊர்ல புத்திசாலித்தனங்கள் யாருமே கிடையாது, புதுசா ஒரு புத்திசாலி மனிதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நகரம் முழுவதும் என்ன பண்ணாரு, ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டுறோம், யாரோ புதுசா அந்த ஊருக்கு வந்திருக்காங்க, அந்த புத்திசாலி வந்ததுல இருந்து இந்த நகரத்துல யாரும் ஏமாத்த முடியாது அப்படிலாம் ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பான். நகரம் முழுவதும் இந்த போஸ்டர் ஒட்டனே. அப்ப அடுத்த நாள் காலைல இந்த விஷயம் அர்ஜுன் தேவ் காதுக்கு விழுது. அர்ஜுன் தேவ் காதுல சொல்றாரு, யார் இந்த மாதிரி இவ்வளவு போஸ்டர் ஒட்டுறது, யாருக்கு இவ்வளவு பெரிய தைரியம் இருக்கு, நம்முடைய நகரத்துக்கு வந்து புத்திசாலித்தனம் யாருமே இல்லைன்னு எப்படி அவன் சொல்லலாம், அவனை கூட்டிட்டு வரவங்களுக்கு பரிசளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல என்ன பண்றாங்க, படைத்தலைவர் ஒருத்தர் இருக்காரு, படைத்தலைவர் கருடன் இருக்காரு. கருடன் என்ன பண்றான், ஐயா நான் வந்து கண்டிப்பா அந்த புத்திசாலித்தனமா இருக்குன்னு சொன்னா இல்லையா, அவனை கண்டிப்பா பிடிச்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்றாரு. நான் படைகளோட போறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அனுமதி கேட்கிறார். ராஜா என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு உத்தரவிடுறேன், உடனடியே அவனை பிடிச்சு வந்து என் கையில ஒப்படைங்க அப்படின்றாரு. சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு போறான். அப்ப அந்த தோட்டத்துக்கு கிழவி சொல்றா, நீ வெளியில போயிடாத, படைத்தலைவர் உன்னதான் தேடிட்டு இருக்காரு, நீ மாட்டினா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றாங்க. உடனே வீர் என்ன பண்றான், அன்று இரவு என்ன பண்றான், ஒரு வயதான தோற்றம் அளிக்கிற மாதிரி ஒரு கிழவி மாதிரி வேஷம் போட்டு அந்த இடத்துல உட்காந்து தானியங்களை அரைச்சிட்டு இருக்கான்.
அந்த நகரம் முழுது. அப்ப படைத்தலைவர் என்ன பண்றாங்க, ஊர் முழுக்கதும் யாராவது புதுசா வந்திருக்காங்கன்னு பாக்குறதுக்காக படைகளோட வந்துட்டு இருக்காங்க அந்த தலைவர். அப்ப இந்த கிழவி கிட்ட கேக்குறாங்க, கிழவி மாதிரி வேஷம் போட்டுல வீர் கிட்ட பேசுறாங்க, கிழவிய என்ன பண்ற அப்படின்றாங்க. இல்ல இங்க வந்து புதுசா புத்திசாலித்தனமான ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த புத்திசாலித்தனமா வந்தவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு தானியத்தை அரைச்சு தர சொல்லிருக்காரு, அதனால தான் நான் அவருக்காக தானியம் அரைச்சிட்டு இருக்கேன், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு அப்படின்றாரு. உடனே படைத்தலைவருக்கு இதை கேட்டோன்னு ஒரே சந்தோஷம், இந்த தானியம் வாங்குறதுக்கு கண்டிப்பா வருவான்றதான் என்ன பண்றாரு. சரி கிழவி, நீ உன்னோட ஆடையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போ, என்னோட ஆடை நீ போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த புடவை கட்டி தர சொல்றான். அந்த புடவை கட்டி கொடுத்துட்டு நீ என்னோட ஆடையை போட்டுட்டு போன்னு சொல்றான். அவனும் என்ன பண்றான், கிழவி போட்டிருந்த புடவையை போத்திக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு தானியத்தை அரைச்சிட்டு இருப்பான். அவனும் அரைச்சிட்டே இருப்பான், வருவான் காத்துட்டே இருப்பான். அடுத்த நாள் காலை விடிஞ்சுதான் ஊர் மக்கள் எல்லாருமே படைத்தலைவர் ஒரு சேலை அணிஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே ஊர் மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மிகவும் பெரித அவமானமாக்கிறது. அந்த தானியம் ஏங்கி என்ன பண்றான், தூக்கி விசில் அடிக்கிறான். விசில் அடிச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். இதுவும் என்ன பண்ணுது, அன்னைக்கே ராஜாவோட காதை விழுது. ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்தோடனே என்ன பண்றாரு, மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு அறிவிப்பு விடுறாரு, யார் அந்த புத்திசாலியை பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்துல பாதித்தரேன், நகரத்துல நான் பாதித்தரேன் அப்படின்னு சொன்ன என்ன பண்றாங்க, படைத்தலைவர் காவல் ஆய்வாளர் என்ன பண்றாரு, படைத்தலைவர் மது முன்ன வராரு, ஐயா நான் அவனை பிடிச்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. மதுக்கும் ராஜா என்ன பண்றது, ஒப்புதல் தராரு, நீ சீக்கிரம் பிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றான், மறுபடியும் வீர அந்த கிழவி வீட்டுக்கு போறான். அந்த தோட்டத்து கிழவி வீட்டுல தங்கியிருக்காங்க, அந்த தோட்டத்து கிழவி வீட்டை பேசுறான். இன்னைக்கு என்ன நடந்தது அரசவையில் அப்படின்னு கேட்கும்போது அந்த தோட்டத்து கிழவி சொல்றா, இல்ல மதுன் காவல் ஆய்வாளர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப கண்டிப்பானவர், ஆனா அவர் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் வீட்டுல பாத்தீங்கன்னா அவர் மனைவி, அவர் பெண் இருக்காரு, அவர் பெண்ணுக்கு திருமணம் ஆச்சு, அவர் பெண்ணுக்கு திருமணம் ஆகி அவருடைய கணவர் 12 வருடங்களாவது இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. அவர் தான் உன்னை பிடிக்க போறாரு அப்படின்னு சொல்றான். உடனே வீர் என்ன பண்றான், அன்று இரவே என்ன பண்றா, உடனே ஒரு ஜோதிடர் போல வேடமிடுறாரு. வேடமிட்டு அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போயிட்டு 4-5 முறை என்ன பண்றாங்க, அந்த வீட்டை சுத்தி வந்து சில மந்திரம்லாம் சொல்லிட்டு அந்த வீட்டு கதையை ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுறான். அதாவது 12 வருஷமா வராத கணவர் இன்னைக்கு வர போறாரு அப்படின்னு காவல் ஆய்வாளர் மது வராரு. மது வந்தோடனே ஒரே சந்தோஷம். நம்ம ஜோதிடர் வேஷத்துல உள்ள வீரை வந்து உள்ள அழைக்கிறாரு. வீர அணைச்சு உள்ள சொல்றாரு, ஐயா என் மகள் திருமணம் பண்ணி 12 வருடம் ஆகுது, இன்னொரு மாப்பிள்ளை வரல, என் மகள் இப்படியே இருக்கா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்றாரு. உடனே வீர் என்ன பண்றா, ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டுட்டு, இன்று இரவு வந்து உன்னோட மருமகன் வருவான், அவனை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நிஜமா ஐயா, நிஜமா தான் வருவாங்களா? ஆமா கண்டிப்பா வருவான், நீ கவலையே பட வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வீர் அந்த இடத்த விட்டு போயிடுறான். மதுக்கு ஒரே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம வீர் போகும்போது சில சன்மான காசுகளையும் வந்து மது கொடுத்து அனுப்புறாரு. சரி ரொம்ப சந்தோஷம், நமக்கு நல்ல விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போயிட்டு என்ன பண்றாங்க, அன்று இரவு பாத்தீங்கன்னா மதுவோட மனைவி மகள் 3 பேருமே காத்திருக்காங்க. அன்று இரவு பாத்தீங்கன்னா வணிகர் போல ஒரு வேடமிட்டு வீரே வரான் அந்த வீட்டுக்கு. வீர் வந்துட்டு எனக்கு வழி மறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சத்தமா பேசுறான். உடனடியே என்ன பண்றான், மது வரான். மது வந்தது தன்னோட மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கட்டி அழைக்கிறான். வாங்க மாப்பிள்ளை, என்னோட மகள் உங்களுக்கு அதான் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்றான். ராஜ விருந்து ஏற்பாடு பண்றான். அன்று இரவு பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுறாங்க, படுக்கையரெல்லாம் அலங்கரிக்கிறாங்க. அந்த புத்திசாலித்தனமானவரை தேடுறதுக்காக போறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வீர அந்த பெண் கழுத்துல கத்தி வைக்கிறாரு. கத்தி வச்சு நகையெல்லாம் கட்டி கொடுன்றாரு. நகை வீட்டுல உள்ள ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போடுறாரு. அது மட்டும் இல்லாம கட்டி போட்டுட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு, உங்க அப்பா தேடிட்டு இருக்க புத்திசாலித்தனமான ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வீட்டுல உள்ள எல்லா தங்க நகையும் எல்லாமே எடுத்துட்டு போயிடுறான். வீடு பாத்தீங்கன்னா ஒரே அலங்கோலமா இருக்கு. மது வீட்டுல நடந்த கதையெல்லாம் அடுத்த நாள் ராஜாவுக்கு தெரியுது. மது ரொம்ப வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். ஐயோ நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம விட்டுட்டுமே, நம்ம முட்டாள்தனமான செயலாம் விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு மது ரொம்ப வருத்தப்படுறான். இந்த விஷயம் அடுத்த நாள் ராஜா காதுல விழுது. வீர் அவங்க கிட்ட திருடின நகையெல்லாம் அந்த தோட்டத்துக்கார கிழவி கிட்ட தான் எல்லா நகையுமே கொடுத்துடுறான். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல ராஜாவோட காதுல விழுது. ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வருது, பல்ல கடிக்கிறாரு. பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு ராஜா, இனிமே உங்களை யாரும் நம்புறா, நீங்க யாரும் பிடிக்க போறதுலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே நானே களத்துல இருக்கிறேன், நானே அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த நகரத்துல உள்ள 4 வாயிலையும் என்ன பண்றாரு, மூடிடுறாரு. மூடி சாவி தன் கையில வச்சுக்கிறாரு. அந்த காவலாளிகள் அங்க யாருமே கிடையாது, எல்லாமே உட்காந்துட்டு அவரே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வீர் என்ன பண்றான் அப்படின்னா, இளம் பெண் போல ஒரு புடவை கட்டிக்கிட்டு என்ன பண்றான், பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு தாம்பூல தட்டுல எடுத்து வைக்கிறான். அப்ப ராஜா கேட்கிறாரு, யார் நீ அப்படின்னு சொல்றாரு. அதிகாரி மதுவோட மகள் தானே, நேற்று எங்க வீட்டுல வந்து அந்த புத்திசாலித்தனமானவன் எங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சிட்டான், அது மட்டும் இல்லாம என்னோட மரியாதையும் பறிச்சுக்கிட்டான், நான் என்ன தூய்மைப்படுத்திருக்காக பக்கத்துல பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமான குரல்ல சொல்றான். ஒரு பெண் போல ஒரு குரல்ல சொல்றான் வீர். உடனே என்ன பண்றாங்க, கோயிலுக்கு அந்த பெண் போயிட்டு வர மறுபடியும் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அங்க காவலாளிகள் யாருமே இல்ல. அப்ப என்ன பண்றான், என்னமா நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் கேட்கிறாரு. நல்லபடியா கும்பிட்டு முடிச்சு இளவரசரே அப்படின்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டையால் ஆன பலகை வச்சிருக்காங்க. அப்ப அந்த பெண் கேட்கிறா, இளவரசரே இது என்ன பலகை, எதுக்கு இது வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. இது வந்து புத்திசாலித்தனமானவரா இருக்கு இல்லையாமா, அப்ப அவரை கைது செய்யறதுக்கு இந்த பலகை வச்சிருக்கோமா அப்படின்றாரு. அப்படியே இதை வச்சு எப்படி கைது செய்வீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. நீங்க எப்படின்னு சொல்லுங்க, நானே எல்லாம் செய்யறேன் அப்படின்னா. நீ வந்து பெண் இல்லையா, ரொம்ப கை மெல்லிய கையா இருக்குமா, நானே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த இளவரசர் தன்னோட 2 கையை எடுத்து என்ன பண்றாரு, அந்த பலகைக்கு உள்ள விடுறாரு. அந்த பலகைக்கு உள்ள விட்டோன்னே என்ன பண்றாரு, உடனடியா என்ன பண்றான் வீர் தன்னுடைய போட்டிருந்த மாறு விஷயத்தை கழட்டிட்டு, நான் தான் அந்த புத்திசாலித்தனம்
தனமானவர்னு சொல்லிட்டு இளவரசர் கிட்ட இந்த சாவி எடுத்து ஒரு 2 கையை வச்சுட்டு என்ன பண்றான், அந்த இடத்துல பூட்டிடுறான். இளவரசரோட கை அதுல மாட்டிக்கிச்சு. அது மட்டும் இல்லாம வீர் தன்னோட அடையாளத்தை காமிச்சுக்கிறான். இது நான் தான் அந்த புத்திசாலித்தனமானு சொல்லிட்டு இந்த அடையாளத்தை காமிச்சிட்டு அவன் என்ன பண்றான், கீழே கருப்பு கறி இருக்கு, அந்த கருப்பு கறி எடுத்து முகத்துல பூசிக்கிறான். முகத்துல பூசினது மட்டும் இல்லாம செருப்பு எடுத்து 7 அடி அடிக்கிறான். இது எங்க அம்மாவுக்காக நான் இந்த 7 அடி நான் உனக்கு தரேன், இது எனக்காக நான் 7 அடி தரேன்னு சொல்லிட்டு மொத்தம் 14 அடி அவனுக்கு கொடுத்திருப்பான். அப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே பாக்குறாங்க, ராஜா முகத்துல ஒரே கறி, அவன் செருப்பு எடுத்து அடிச்சிருக்காங்க. ராஜாவுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. ராஜா நம்ம ஏன் 7 அடி அடிச்சான், அடுத்து எனக்காக 7 அடின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம இத்தனை அடி அடிச்சான் அப்படின்னு ஒரே யோசனையா இருக்காரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு பெரும் உத்தரவு கொடுக்குறாரு, அந்த புத்திசாலித்தனமான பண்ண குற்றங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும், ஆனா அவன் முன்னாடி வரணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, நீதிமன்ற வாயில வராங்க. நீ யாருப்பா, நீ ஏன் அப்படி அடிச்ச அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன் தாய் பண்ணதும் இவர் வயல்வெளியில பண்ணதும் தன் தாய் பால் வித்த கதை எல்லா விஷயமும் அவர் சொல்றாரு. இதை சொன்னது மட்டும் இல்லாம நீங்க என் தாய்க்காக கொடுத்த மோதிரம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ உங்களோட அகந்தி அழிக்க தான் என் தாய் சபதம் இருந்தாரு, என்னுடைய தாய் சபதத்தை நிறைவேற்றிருக்காக நான் அதை அப்படி செஞ்சேன் அப்படின்றாங்க. உடனே ராஜா தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து ரொம்ப வேதனைப்படுற வருத்தப்படுறாரு. தன் மனைவி மாதவிய ராஜ உபசரணையோட என்ன பண்றாரு, அரண்மனைக்கு அழைச்சு வராரு. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாருக்குமே சொல்றாங்க, என்னுடைய மனைவி மாதவி தான் என்னுடைய இளவரசன், என்னுடைய மகன் வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னே அறிமுகப்படுத்துறாரு. ரொம்ப கர்வமா இருந்த ராஜாவோட கர்வத்தை அடக்கி ஒரு நல்ல ராஜாவா உருவாக்குனாங்க மாதவி. அது மட்டும் இல்லாம வீர் அந்த நாட்டுக்கு இளவரசரா இருக்காரு. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.